அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். மீனராசி என்பவர்களே, இதுவரை படாத பாடுபட்டு இருக்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, என்ன பண்ணுறது? காரணம் என்னென்னா, ராகு பகவான் வேறு அதில் போயிட்டு இருக்கார் இல்லைங்களா? அடுத்து சனியும் நெருக்கிட்டு இருக்கு. சனி பகவான் என்ன பண்ணுறாரு? ராசிக்கு 12 உட்காந்து விரைய சனி. ராகு ஜென்ம ராகு வேறு. இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்கள் ராசிநாதன் மேச ராசியில் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்தவர் என்ன பண்ணிட்டாரு? அடுத்தது 3ஆம் பாவகத்துக்கு ரிஷப வீட்டுக்கு போகிறார். சரிங்களா? அங்கே ரிஷப வீட்டுக்கு போய் அமர்ந்து அவரும் எங்கே பார்க்குறாரு? நம்ம பாதகாதிபதி வீட்டை பார்க்குறாரு. கன்னி பாவகத்தை பார்க்குறாரு. கன்னி பாவகம் உங்களுக்கு பாதகம் 7ஆம் பாவகமாச்சுங்களா? அடுத்தது விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசி அப்படிங்கிறது நமக்கு எதுங்க? 9ஆம் பாவம். அடுத்தது மகரத்தை வேற பார்க்குறாரு. மகரம் 11ஆம் வீடு. சரிங்களா? அப்போது 7, 9, 11 இந்த பாவகங்களை பார்ப்பதால் திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள் அதிகம். அது விரயம் இல்லைங்களா? அப்போது ராசிநாதன் நம்ம 7ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால நம்ம பார்ட்னரை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவார். 9ஆம் பாவகம் அப்படிங்கிறதுனால வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 11ஆம் பாவகம் சேமிப்பு, லாபம் கண்டிப்பாக உண்டு சாமி. இது வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டுமல்ல, மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் நம்ம பக்கம் பார்க்குறாரு சாமி. அதனால் இனிமேல் கொஞ்சம் வளர்ச்சி தான். ராசிநாதன் பாதக ஸ்தானத்தை பார்ப்பதனால் இதுவரை தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். சரிங்களா? இனி லாபம்தான். அதனால் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் தளராமல் அந்த ராசிநாதனாகிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்தீங்கன்னா தான் ஜெயிக்கும். ஏன்னா நம்ம ராசியே காலபுருஷனுக்கு 12ஆவது வீடு. அப்போ சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. மீனராசிக்காரங்க இது வரைக்கும் நிறைய பேர் அடி வாங்கியிருக்கோம். காலில் அடி விழுந்திருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு விபத்துகளை கொடுத்து கொண்டே தான் இருந்திருப்பார். காரணம், நம்ம ராகு பகவான் அதில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? ராகு பிரம்மாண்டமானவர். சரிங்களா? அதனால் பிரம்மாண்டத்திற்குரிய ராகு பகவான் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் சிறிது குருவின் கருணையால் நமக்கு தளர்ச்சியை கொடுக்குறார். அதாவது சிறிது லாபத்தை கொடுக்க வருகிறார். அதனால் மீனராசி என்பர்களே, மனம் தளராதீர்கள். சரிங்களா? எல்லாரும் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். சித்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். ஓகேவா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். இயலாதவர்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி செய்து வரும்போது நமக்கு இதுவரை ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் குறைந்து இனி வரும் காலங்களில் நன்மை பிறக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பிகைக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. குரு பயிற்சியின் 12 ராசிகளையும் பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.